ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு அயான் vlog. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. இந்த ஃபர்ஸ்ட் vlogல உங்களுக்கு நான் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் கிரைன் மசாலாஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நான் கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து 1 கிளாஸ் ஆஃப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1/2 டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மீட் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் கிரைன் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மீட் ஆட் பண்ணிக்கோங்க. மீட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் கொத்தமல்லி புதினா 2யும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரிசியும் சிறிய பருப்பும் ஊற வச்சுருந்தோம்ல, அது வந்து ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து கழுவி ஊற வச்சுருந்த தண்ணி தான், அதை தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா இன்னும் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 4 விசில் தான் நீங்கள் வைக்கணும். 4 விசிலுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட்டில் விடுங்க. குக்கரை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் வரும். அடியில் வந்து பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னுமே தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு இப்போ இது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 செம்பு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் தான். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்போ தான் நோம்பு கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரே ஒரு கொதி விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் நல்லா சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா விரும்பி குடிப்பாங்க. அது இஃப்தார் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் டிஷ்ஷே நம்மளோட நோம்பு கஞ்சி தான். அந்த நோம்பு கஞ்சி நம்மளால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.